டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய தாக்குதல்கள் அலை அலையாக இஸ்ரேல் நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கின்றன. முதலாவது அலை ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களுமாக பறந்து கொண்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மேலும் அடுத்த சுற்று தாக்குதலும் ஆரம்பித்திருக்கின்றது. ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவு இந்த தாக்குதலை இயக்கி கொண்டிருப்பதாகவும் இப்பொழுது மத்திய கிழக்கில் பல நாடுகளில் பாரிய வெடியோசைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய கடல் படை தளம் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. சேத விவரம் தெரியவில்லை. சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாட்டில் வெடியோசை பெருமளவில் கேட்டிருக்கின்றது. அதுபோல கட்டாரில் அமெரிக்காவினுடைய படைத்தளம் நோக்கி தாக்குதல் நடைபெற்றது. அந்த ஏவுகணை தடுக்கப்பட்டதாகவும் 10,000 அமெரிக்க படை வீரர்கள் கட்டாரில் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து குவைத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. மேலும் பல நாடுகள் தளங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விமானங்கள் பறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு கட்டார் மட்டுமல்ல, அபுதாபியில் இருக்கின்ற ராணுவ முகாம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய 5வது கடல் படை தளம் மத்திய கிழக்கில் பஹ்ரைனில் இருப்பது தாக்குதலுக்கு உள்ளானதை தொடர்ந்து இஸ்ரேலில் இப்பொழுது வான்பரப்பு மூடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டு பிள்ளைகள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். பொது இடங்களில் எல்லாம் பெரும் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டு 70,000 ஊர்காவல் படையினர் உடனடியாக வரும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய எல்லைகளின் ஊடாக மீண்டும் ஓர் ஊடுருவல் நடப்பதற்கான அபாயம் இருக்கின்றது. எப்படி அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் ஊடுருவியதோ அதுபோல ஊடுருவாமல் தடுப்பதற்காக இந்த படையினர் அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈரானிய மக்களுக்கு அறைகூவல், ஈரானிய மக்கள் துன்பத்தில் ஆள தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார். அதுபோல டொனால்ட் ட்ரம்பும் அதே கருத்தை கூறியிருக்கின்றார். அதன் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் ஈரானிய மக்கள் அங்கிருக்கும் கடும்போக்குவாத ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். எனவே அவர் கலவரங்களை தூண்டும் வேலையையும் ஆரம்பித்திருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலில் விளை இருக்கின்ற ஈரானுடைய குண்டுகள் காலதாமதமாகும் செல்வதற்கு 2000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து செல்ல வேண்டும் என்பதனால் இஸ்ரேல் எதிர்த்து தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனாலும் ஈரான் அலையலையாக அனுப்பி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பில் வீழ்ந்து தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் சென்ற தடவை போல அதிகமாகவே இருக்கின்றன. கடந்த ஜூன் மாதம் 12 தினங்கள் நடத்திய தாக்குதலின் பின்னர் இந்த தாக்குதலும் அதுபோல இருக்குமா என்றால் இந்த தாக்குதலுக்கும் அதற்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்ன வேறுபாடு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதேவேளை இஸ்ரேலினுடைய தகவலின்படி ஈரானுடைய அதிபர் முகமது பசஸ்கியான், ஈரானுடைய மத தலைவர் அயதுல்லா அலி காமேனி, ஈரானுடைய படைத்தலைவர் அப்துல் ரஹ்மான் மௌசவி ஆகியோரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் கணிசமான அளவு ஈரானுடைய அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அது குறித்த விவரங்கள் எதுவும் வெளிவரவில்லை. இஸ்ரேலில் இருந்து சேனல் 12 இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. பல விமான சேவைகள் நிறுத்தம், KLM இஸ்ரேலுக்கான சேவையையும் ஹொலண்டிற்கான சேவையையும் நிறுத்தி இருக்கின்றது. குவைத், அரபு எமிரேட்ஸ், கட்டார், பஹ்ரைன், சவுதி, இஸ்ரேல் ஆகிய இடங்கள் இப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் மத்திய கிழக்கில் இருக்குமோ அந்த இடங்களை எல்லாம் நோக்கி ஈரானுடைய தாக்குதல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய NBC செய்திகளின்படி பல இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக போகின்றன என்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஒரு பக்கம் நடைபெற இப்பொழுது அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலும் அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களும் ஆரம்பித்திருக்கின்றன. இஸ்ரேல் கூறுகின்ற பொழுது ஈரானுடைய 1 டசனுக்கு மேற்பட்ட படை தளங்கள் மீது தங்களுடைய தாக்குதல் நடைபெற்று இருப்பதாக அறிவிக்கின்றது. இனி என்ன நடைபெற போகின்றது? ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேலை சென்று விழுகின்ற பொழுது செய்திகளில் மேலும் மாற்றங்கள் வரும். இணைந்திருங்கள், தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.